வணக்கம் நண்பர்களே. நம்ம அனைவருக்குமே நம்மளுடைய பால்யத்தில் முதல் ஹீரோவாக பெரும்பாலும் நம்முடைய அப்பா தான் இருப்பார். ஏன்னு பார்த்தோன்னா, அவர் தான் நமக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுப்பார். வெளி உலகத்துக்கு நம்மளை அழைத்து சென்று நிறைய விஷயங்களை அறிமுகப்படுத்தி இருப்பார். ஒரு ரயில் பார்க்குறதுலேருந்து, ஒரு விமானத்தை வேடிக்கை காட்டுவதிலிருந்து, ஒரு நீச்சல் கத்துக் கொடுக்கிறது, சைக்கிள் கற்றுக் கொடுக்கிறது, இந்த மாரி நிறைய விஷயங்கள நமக்கு ஒரு ஆசானாக இருந்திருப்பார் அப்பா. அதன் பிறகு நமக்கு பள்ளிக்கு போயிருப்போம். பள்ளியில நமக்கான ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்க நிறையா நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனா, நமக்குரிய ஒரு முதல் ஹீரோவாக அவர நம்ம நம்ம அப்பா தான் ரொம்ப உலகத்திலே ரொம்ப புத்திசாலிங்கிற மாரி, அறிவாளிங்கிற மாரி, அல்லது அவர் தான் ஒரு வீராதி வீரர்ங்கிற மாரிலாம் ஒரு நமக்குள்ள ஒரு பிம்பம் உருவாகி இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில நாம நல்லா படித்து, நல்ல வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் போயிட்டு, ஒரு நேரம் அப்பா ஒரு கிராமத்து அப்பாவா இருந்திருப்பாரு. அந்த ஒரு கிராமச் சூழல்லே இருந்தவரா இருப்பாரு. அந்த கிராமத்தில அவர் ஒரு மதிப்பு மிக்கவரா இருந்திருப்பாரு. அதே நேரம் நம்ம படிப்பின் காரணமாக வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போறப்ப ஒரு விமான பயணத்திலே போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம அப்பாவ ஒரு விமான பயணத்துக்கு கூட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல பார்த்தோன்னா, அப்பாவுக்கு அந்த விமானத்தில ஒரு டிக்கெட் எடுத்து புக் பண்ணி, அதில ஏறி அமர்ந்து போறது, அந்த விமானத்திலேருந்து அந்த அந்த விமான பயணத்தின் அனுபவம் எல்லாமே அவருக்கு புதுசா இருக்கும். அப்போ அங்க அவர் ஒரு குழந்தை மாதிரி மாறி போயிருவாரு. ஏன்னா, நம்ம ஒரு சின்ன வயசுல பார்த்த அப்பா, இப்போ பார்த்தோன்னா, நம்மட்ட கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில இருக்கிற மாரி இருப்பாரு. அதேமாரி வெளிநாட்டுக்கு போனாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் அப்பாவுக்கு கத்துக் குடுக்குறோம் அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். ஆக காலம் ஒரு தலைமுறை மாறும்போது எல்லாத்தையுமே ஒரு புரட்டு புரட்டி போட்டோம். நான் ஒரு காலத்தில ஹீரோவா இருந்த அப்பா ஒரு காலத்தில நம்மட்டயே எல்லாத்தையும் கத்துக்கிற மாரியான ஒரு சூழல்ல, ஒரு அறியாமையில இருக்க மாரி, அந்த மாரிலாம் இருக்கிறப்ப, அதை நாம் ஒரு சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். 2 தரப்புமே. அப்பாவும் நம்ம ஒரு ஒரு நம்மளோட தலைமுறையில நம்ம நிறையா விஷயத்த தெரிஞ்சு வச்சிருந்தோம். ஆனா, அடுத்த தலைமுறை வரப்ப, நம்ம பசங்க நம்மளை விட நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கு அதெல்லாம் இயல்பான விஷயமா இருக்குன்னு அப்பாவும் புரிஞ்சுக்கணும். அதே மகனும் அப்பா அவரோட தலைமுறைக்கு இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம தலைமுறை நம்ம புதுசா கத்துக்கிட்டோம். அதனால நம்ம அப்பாவை ஏளனமா புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கணும். இத விஷயத்த நானு மறைமுகமா அன்புமணிக்கும், ராமதாஸுக்குமான ஒரு விஷயத்துக்கும் நீங்க பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா, இந்த ஒரு புரிதல் இருந்தாலே அப்பா, மகனுக்கு இடையில இருக்க நிறைய பிரச்சனைகள நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் தான். நன்றி, வணக்கம்.